எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். எல்லாரையும் நம்பிட்டீங்க, ஒரு தடவை இந்த அண்ணனை நம்பு. தேடினாலும் சீமான் மாதிரி ஒரு டுபாக்கூர் கிடைக்காது. நன்கூட கேட்டான்டா, கையெத்தி நின்னாடா, நன்கூட கேட்டான். உங்க எதிரிய நான் பாத்துக்கிற விஜய நல்லா அடிக்கிறேன், என்னைய கொஞ்சம் பார்த்து அடிங்க சுப்ரீம் கோர்ட்ல. தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏமாற்றி விட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி குற்றம் சாட்டினார். 2011ஆம் ஆண்டு புகார் அளித்தும் இன்று வரை அவருக்கு விடிவு கிடைக்கவில்லை. அவ்வப்போது சீமானுக்கு எதிராக அவர் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார். அந்த வகையில் தற்போதும் ஒரு வீடியோவை நடிகை விஜயலட்சுமி வெளியிட்டுள்ளார். அதில் அவர், திமுகவை ஏன் இப்போது சீமான் விமர்சனம் செய்வது இல்லை? என்னுடைய வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரப்போகிறது. அப்படி இருக்கும்போது எப்படி திமுகவை விமர்சனம் செய்வார்? விஜயலட்சுமிக்கு வக்கீல் கிடையாது. அதனால் தானாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு டிஸ்மிஸ் ஆகிவிடும் என்று சீமான் கணக்கு போட்டார். என்றைக்கு என்னுடைய வக்கீல் போய் விஜயலட்சுமிக்கு நான் வாதாடப் போகிறேன் என்று சொன்னாரோ அன்றைக்குத்தான் சீமான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு ஓடினார். 1000 தான் இருந்தாலும் நாமெல்லாம் பங்காளிங்க. உங்கள் எதிரி விஜயை நான் பார்த்து கொள்கிறேன், நன்றாக அடிக்கிறேன், என்னைய கொஞ்சம் பார்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அடிங்க என்று பம்மியிருப்பார். 14 ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோல அவருக்கு அவஸ்தை வந்தபோது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் காலில் போய் விழுந்து மான மரியாதையெல்லாம் விட்டுவிட்டு தெரு தெருவாக போய் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று கூறினார். ஆனால் இன்று வரை ஈழம் மலரவே இல்லை. இதை யாரும் சீமானிடம் கேட்டதே இல்லை. விஜயலட்சுமியை கூட்டிக் கொண்டு வந்தது திமுக தான் என்று மேடை மேடையாக கூறினார். இப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு சென்று பேசுகிறார். விஜயலட்சுமிக்கு மாதா மாதம் 50,000 ரூபாய் கொடுப்பதை ஒத்துக்கொண்டால் விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி என்று கூறுகிறார். உலகத்திலேயே தேடினாலும் சீமான் போல டுபாக்கூர் கிடைக்காது. மீடியாவை, மக்களை, மனைவியை ஏமாற்றிக் கொண்டு ஊரெல்லாம் டிராமா போடுகிறார். அவரை கஷ்டப்பட்டு வளர்க்க நினைப்பவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். நீங்க கஷ்டமே படாதீங்க. இந்த மரங்களுக்கு மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு என்று இவர் எதுக்கெல்லாம் மாநாடு போட்டாலும் என்னுடைய கண்ணீர் சீமானை நல்லா இருக்கவே விடாது. ஒரு நாளைக்கு தீர்ப்பு வரும் இல்லையா? அப்போது சீமானுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று பாருங்கள் என்று விஜயலட்சுமி தெரிவித்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.